கைஸ், வெல்கம் பேக் டு ஃபர்தர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரானி 3 பார்ட் 4 பார்ட் 3 எதுன்னு. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பார்த்துருக்கேன்னா மறக்காம கூட பிளாக் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இடத்துல உடனே வரும் நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ப்ளே கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக விளாடணுமா இந்த ஹார்ட் மூடா என்ன விளாடலாம்? நார்மல் மோட் சரி, ஓகே ஈஸியாகவே விளாட்லாம். ஆமாம், டெய்லி ஈஸி தான் விளாட்றேன். சரி ஓகே, இப்போ நார்மல் இல்லைல்லவா, இந்த பாருங்க மாறுது. சரி வாங்க, லெட்ஸ் கோ உள்ளே போகலாம். ஐயோ ரொம்ப நேரம் இருட்டாக இருக்குது. சீக்கிரம் 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 சீக்கிரம், இதுவே இருட்டாக இருக்கே. நான் டே ஒன் வா. ஐயோ நான் டே ஒன். இந்த கடுப்பு ஓ மை காட், சவுண்டை பாருங்க. டே ரொம்ப நாள் கழிச்சு வர மாதிரி இருக்குது. வேறு கேம்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ். சரி, நம்ம இந்த கீ எடுத்தாச்சு. சீக்கிரம் ஓப்பன் பண்ணு. இது ஓப்பன் பண்ணுறதுக்கே பல வருஷம் ஆகிடும் போல். சீக்கிரம்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த பிபி வாயா இருக்கானே அவன்கிட்ட போயிட்டு ஒரு சத்தத்தை போட்டு வர போகிறோம். வாங்க டே பிபி வாயா ஆரம்பிடா. ஆறு நான் கத்தலை. கதை ஆரம்பிச்சிட்டேன். வேண்டு ஓடுற ஒளிடா. இப்போ நார்மல்னால கொஞ்சம் ஸ்பீடாக ஆடுவாங்க, கொஞ்சம் தான். இப்போ என்ன ஸ்பீடுன்னு நம்ம பார்க்கலாம். சீக்கிரம் வாங்கப்பா. யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்க, அவ்வளோதான், சோழி முடிஞ்சது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒருத்தவங்க அப்படியே ஸ்லோவாக எலி மாதிரி வந்துட்டு இருந்தாங்களே வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு தவங்க கிராணி இப்போ வந்தால் சொன்னேன், கிராணி வரல. அப்பா ஓடுறா கைப்புள்ள, இந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடு. யோ 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 யோ, இந்த கதை எப்படி திறந்தது? ஓ கிராணி கிராண்ட்பாவா? இந்த கதவும் திறந்துருக்கு. இல்லை வேலை நம்மளுக்கு வேலை மிச்சம். சரி மேலே போகலாம், மேலே 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 வாங்க வாங்க வாங்க. அது சூறாவேலி கிளம்பி எதுண்டு போகலாம். ஃபஸ்ட் பெட்டு கடையில் ஒளியிலமா ஃபஸ்ட்டு கதவை சாத்தணும். அந்த ஐஸ் கேம் மாதிரி இருக்குல்ல, என்னது கிடச்சிருக்கு? ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, பேலக்கியா ஏதோ ஒன்று. ஸோ அந்த ஐஸ் கேம் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி நம்மளுக்கு அந்த பார்க்குற கண்ணு பவர் கொடுத்துருந்தாங்களா, செம்மையாக இருந்திருக்கும். இந்த கேமே கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், அதனாலலாம் கொடுக்கல. நம்ம எஸ்கலேட்டரில் கீழே போகலாமா? கீழே போனால் போட தெரிய மாட்டாங்களே. சரி ஓகே, இங்கே ஒரு சத்தத்தை போட்டுட்டு நம்ம கீழே ஓடிடலாம். போடுறா சத்தத்தை. என்ன சத்தமே கேட்கல, போடு இந்த சைடு. வாங்க கீழே குதிச்சிடலாமா? ஓடட்டும், நான் மேலே இருக்க மாதிரி இருக்குது. சீக்கிரம் எவனாச்சும் வாங்கடா. ஐயோ கிராணி, அப்பாடா கீழே குதிச்சுட்டேனடா. இப்போ பயந்துட்டேன். ஸோ இப்போ கிராணி கீழே வருவோன்னு நினைக்கிறேன். இது என்னது? ஓ இதுக்கு நம்ம ஒன்று ஆன் பண்ண வேண்டியது இருக்குது. வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது. போகலாமா வேணாமா போகலாமா? சரி ஓகே போகலாம். ராணி ப்ளீஸ் வந்துடாத. இங்கே தான் நான் சில நேரத்தில் பேட்லாக் கீ பார்ப்பேன். சரி அதுன்னா வெப்பன் கீ. ஓகே வெப்பன் கீன்ற ஒரு பேரே நான் வச்சுட்டேன். இந்த சைடு என்ன இருக்கு? கட்டை. நம்ம காக்காவை கொளுத்துறதுக்கு. ஆனால் அந்த காக்கா கொளுத்துக்கு வத்தி பெட்டி கிடைக்கலை. அது கிடச்சிருந்தா தான் காக்காவை கொளுத்திருப்பேன். போச்சு, எவனா பார்த்துட்டான்டா. அப்பாடா கிராணி தான். கிராணிக்கு டிமிக்கே கொடுத்து ஓடிடலான்டா. ஒர்றா ஐயோ அவுட் ஆகிட்ட. டிமிக்கியை கொடுத்து ஓடலான்னு சொல்கிறதுக்குள்ளே பொறுத்தல்ட. நார்மல் மோட்லேயே பொறுத்தல்னானா, இப்போ ஹார்ட் மோட் எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் அவ்வளோதான். அதுக்கெலாம் ட்ரையே பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் சொன்னால் தான் நான் அதை விளையாட போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஹார்ட் மோடு வேணுமா, எக்ஸ்ட்ரீம் மோடு வேணுமா, என்ன மோடு வேணுமாண்டு. ஸோ நான் அதையும் ட்ரை பண்ண பார்க்குறேன். வாங்க சீக்கிரம் ஓப்பன் ஆகும். இது வேறு. ஸோ நம்ம எப்போதும் போல என்ன பண்ண போகிறோம் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். பிபி வேண்ட சத்தம் போட்டு தான் போக போகிறோம். அப்படியே மேலே போனால் டக்குன்னு அடிச்சிடுவாங்க, நம்ம டப்புன்னு போயிடுவோம். ஸோ வாங்க. பிவையா சத்தத்தை போடுறா. ஓய்மா பிபி எடுத்த சத்தத்தை போடுறோம். எவன்டா அது போட்டு தள்ளுனது? வாட் இஸ் திஸ்? ஓ ஸ்லெண்டனாவே நம்மளை போட்டு தள்ளிட்டான். சரி பரவாயில்ல, இன்னும் 2 நாள் தான் இருக்குது.
இருக்குது. 2 நாளா 1 நாளான்னு தெரில. இல்லை 2 நாளும் 3 நாளும் இருக்குது. அந்த 5க்கு இன்னொன்று நாள் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் கொடுக்க மாட்டாங்க. கேம்காரங்க அவ்வளோ நல்லவங்க கிடையாது. நம்ம ஆப்பில் விடுறதுக்கு தான் கேம்காரங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆனாலும் சரி நம்ம சத்தத்தை போட்டு தான் போகணும். வாடா சத்தத்தை போடுறா பிபி வே வே அப்படின்னு சத்தம் போடுற. ஓடுறா ஓடிடா. ஐயோ டக்குன்னு வெளியே போயிட்டேன்னு நினச்சிட்டேன். சீக்கிரம் யாராச்சும் வாங்க, இவங்க வரதுக்கே லேட்டாகும். இதே நம்மளை துரத்துற மாதிரி இருந்தால் என்ன ஸ்பீடு அப்பா சொல்ல முடியாது. அது எக்ஸ்ட்ரீம் ஒரு ஹார்ட் மோடில் தான். ஆனால் வரப்போ மட்டும் எலி மாதிரி வந்துட்டுருக்காங்க. அதுவும் ஸ்லோவாக. நம்மள்ட்ட அந்த கேமில் ஐஸ் கிடைக்கும்ல, அது மாதிரி கிடச்சிருந்தது. செம்மையாக இருக்கும். கிராணி கிராம்பா எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஐஸு கிராணிக்கு ஒரு ஐஸு கிராம்பாக்கு. நம்ம இருந்த இடத்துல ஒரு ரத்தம் மாதிரி இருந்தது, பிளட் மாதிரி. வேண்டாம்ப்பா, நம்ம அங்கெல்லாம் பார்க்க வேண்டாம். பார்த்து பேய் வந்து பிடிச்சிட்டு போய் நம்ம எதுக்கு வீண் நம்பு. அந்த டோருக்கு போயிட்டோம். மாடிக்கு போமா, மாடிக்கு மொட்டை மாடிக்கு நம்ம போகலாம். அங்கே என்ன வாங்க கொஞ்சம் போய் பார்க்கணும். எனக்கு என்னமோ மோஸ்ட்டாக இங்கே காயின் தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். காயினை கொடுத்துருங்க. இல்லை ஸோ நம்ம ஒரு பொருள் கூட பார்க்கல. அந்த காக்காக்கு அந்த கட்டையை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம், மீதி எதுவுமே பார்க்கல. சரி பரவாயில்ல. என்னோட இது மேலே போக முடியல. நான் ஒழுங்கா போல. காக்கா உன்ட்டு என்ன இருக்குது? காக்கா கொடுன்னு தானே சொன்னேன், அதுக்கு போயிட்டு கொத்தி விட்டேன். காக்காக்கே நம்மளுக்கு பிடிக்கல போல. சரி போகலாம், எதுக்கு வேஸ்ட் ஆகுதுட்ட. கொத்த வாங்கிட்டேன். அவனை எப்படி கீழே இருக்கணும்? ஐயோ மாட்டிக்கிட்டேனே. வேற எங்கோ அப்பப்போ இங்கிலீஷ் வருது. இந்த சைடா பார்த்து போகணும், அவுட் ஆகாம பார்த்து எம்மே. சரி ஓகே. கீழே போகிறதுக்கே பயமாக இருக்கிறதும் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். போச்சு. கிராணி பார்க்கல. இப்போ பின்னாடி கிராணியை பார்த்தீங்களா, கதவு வேறு திறந்துருக்கு. ப்ளீஸ் கிராம்பா இருக்கக்கூடாது. ஓ மை காட், கிராம்பா போச்சு. கிராம்பா பார்த்துட்டாங்க, கிராணியும் பார்த்துட்டான். கிராணி பார்க்கல, கிராம்பா பார்த்துட்டான். ஓடுறா கைப்புல்ல. இப்படி சொல்லி நான் எலி மாதிரி போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓடு. ஐயோ இது வேறு ஸ்லோவாக போகுது. ஃபாஸ்ட்டாக போகிற பவர் இருந்துச்சு, ஜாரிக்கு தான். கிராண்டிங்க நம்ம வராங்களோ? வராதது வராதது நல்லதுன்னு சொல்லி வாய மூடல வந்துட்டாங்கோ. ஸோ இங்கே ஏதாச்சும் பொருள் இருக்கா? அந்த டால் என்ன இருக்குன்னு பார்க்கல. அங்கே தானே ஏதோ கீ கிடக்கு. டெடி பேர் இங்கே ஒன்றும் இருக்காது. இப்போ டெடி பேர் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சோழி முடிஞ்சது. பட் எடுக்கலாமா? சரி ஓகே எடுக்கலாம். இப்போ மின்னல் வேகத்தில் வருவாங்க, எங்கே இருந்தாலும் சரி வந்துடுவாங்க. டெடி பேர் எடுத்துகிட்டு ஓடுறா. அப்போடா, ஐயோ தெரியாமல் டெடி பேர் எடுத்துட்டு கீழே குதிச்சுன்னே. கிராம்பா வெளியே போகிறதுக்கு வேறு பயமாக இருக்கே. பேசாமல் டெடி பேரை கீழே போட்டுடலாமா? ஆனால் கீழே போட்டுடலாம். ஐயோ நம்ம பக்கத்துலேயே இருக்கே டெடி பேர். அந்த ஹார்ட் பீஸ் சவுண்டு கேட்டிங்க, இங்கே பாருங்க கிராம்பா. நம்ம எந்த சைடு மூவ் ஆனாலும் கிராம்பாவும் வரோம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளோ நேரம் சீக்கிரம் கிராம்பா. அங்கே பாருங்க கையை. அப்பா அப்போ எனக்கு சிரிப்பு ஓண்டு. என்ன சிரிப்புப்பா. ஐயோ நல்ல வேலை கிராணி எங்கன்னு தெரில. பார்த்து போகலாம். ஐயோ சத்தத்தை பாருங்க. ஓடுறா. நான் எனக்கு தெரிஞ்சு நானே கிராணி தடி வாங்க போடணும்னு இருக்கு. ஆனால் அதெல்லாம் இருக்காது. சீச்சி கிராணிலாம் போயிருப்போம். ஐயோ கிராணி போயிருப்பான்னு சொன்னோம். கிராம்பா இங்கே தான் இருக்கும். பார்த்து அந்த இடத்துல போனேன். ஏன்டா அங்கே தான் கிராக்கிங் ஃப்ளோர் இருக்கும். இந்த கிராக்கிங் ஃப்ளோரில் மோதாமல் நான் அந்த கதை திறந்துருக்கு. கிராம்பா திறந்ததா? எல்லாமே திறந்துருக்குறதுல பயமாக இருக்குது. ஒரே இடத்துக்கு இதை சுற்றி வச்சுருக்கு. ஒரு வேளை நம்ம இடத்துக்கு இதுக்காக இருக்குமோ? இருக்காது. சரி
பார்த்து நம்ம போகலாம். ஐயோ பயமாக இருக்குது. கிராண்ட் இப்படி கண் முன்னாடி வந்துட்டு போகிறா. சரி பார்த்து போகலாம். மேலே கிராம்பா இருக்காமல் இருந்தால் சரி தான். போச்சு. ஐயோ திரும்புறதுக்குள்ளேயே போட்டு தள்ளிட்டாலே. ஸோ இதோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. பாய்.